இன்றைக்கி பாருங்கள், நான் ஒரு பெரிய கூடை போட்டிருக்கிறேன். 4 கட்டு 4.5 கட்டு ஆகுதுங்க இதுக்கு. இந்த கூடைக்கு இதில் வந்து ஒரு கட்டு ஆயிடுச்சு. வெள்ளையில் வந்து பாதி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து 1.5 கட்டு ஆயிருக்கு. இதில் பிளாக்கில் ஒரு கட்டு, கைப்பிடி எல்லாம் சேர்த்து 4 ரோலுக்கு மேலேயே 4.5 ரோல் ஆயிருக்குங்க. பாருங்க, நல்ல பெரிய கூடையாக இருக்குது. மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல பெருசுங்க. நிறைய ஜாமான் கொண்டு வரலாம். பாருங்கள், உங்களுக்கு அடியில் பார்த்தாலே தெரியும், அகலமெல்லாம் பார்த்தாலே தெரியும். நல்லா பாருங்கள், நல்ல அகலமாக இருக்கும். இது வீடியோ போட்டிருக்கிற பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் போடுங்க. வந்து அடிப்பாகம் மட்டும் நான் போட முடியலைங்க. அடிப்பாகம் போட்டு முடிச்சுட்டு தான் ஆரம்பித்தேன். அடிப்பாகம் மட்டும் போட்டு மறுபடியும் எப்படி ஜாயின் பண்ணுறதுனால போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி பாருங்கள், சிவன்கண் கூட போடலான்ட்டு போட்டிருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்க முடியாமல் போச்சு, அடிப்பாக எடுக்க முடியாமல் போச்சு வீடியோ. அதனால் போட்டு முடிச்சுட்டு எடுக்கிறேன். அடிப்பாகம் வந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 பின்னல் போட்டிருக்குங்க. இதில் வந்து இந்த லைட் ப்ளூவில் வந்து இதில் வந்து 14 ஒயரு, இந்த பக்கம் 14 ஒயரு, 28 ஒயர் மொத்தம். இந்த லைட் ப்ளூவில். இந்த மெரூனில் வந்து 10 ஒயர் கட் பண்ணியிருக்குதுங்க. மொத்தம் நம்மளுக்கு 38 ஒயர், 38 ஒயருங்க மொத்தம் நமக்கு. 38 ஒயர் வந்து அளவு வந்து 9.25 அடி வெட்டியிருக்கிறேங்க. ஒவ்வொரு ஒயரும் 9.25 அடி வெட்டியிருக்கிறேன். வெட்டி அடிப்பாகம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து உனி சுற்று ஒயர் வச்சு பின்னோன்னு பாருங்க, ஒயிட் கலரில் ஒரு லைன் போட்டிருக்கிறேன் அடிப்பாகத்துலேயே. இதோட வந்து நமக்கு 15 பின்னல் ஆச்சு. இப்போ நம்ம 4 சைடும் வந்து ஒவ்வொரு ஒயரும் எக்ஸ்ட்ரா சொருகணும். இது வந்து பாருங்கள், 4.5 அடி கட் பண்ணிக்கலாங்க. 4.5 அடி கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பக்கம் ஒவ்வொரு ஒயர் கொடுப்போம். 4 ஒயர் நான் வந்து கொடுத்துட்டேன் பாருங்க. ஏற்கனவே பாருங்கள், ஒரு ஒயரு 4 பக்கம் 3 பக்கம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த மூலையில் கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த மூலையில் இந்த பின்னல் இருக்குது பாருங்கள். இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் சென்ட்ரலில் இந்த கார்னரில் கொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 பின்னல் சொருகி விட்டுலாங்க நம்ம. பாருங்க, இது ஒரு 5 பின்னல் சொருகிட்டேன். நமக்கு பாரு, இங்கே ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மூலையிலும் பாருங்கள், இந்த மூலையில் ஒரு ஒயரு, 4 பக்கம் 4 மூலையிலையும் ஒவ்வொரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. எக்ஸ்ட்ரா சொருகி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா சொருகிடுவானுங்க. இந்த ஒயருக்கு இந்த ஒயருக்கு சென்டரில் வரணும். அது இதே மாதிரி சொருகிக்கலாங்க. சொருகிட்டு நம்ம ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாங்க. ஒயிட் கலர் வந்து ஒரு 4 லைன் போட்டுக்கலாம். இதே அளவு கூட்டு பாருங்க. இது வந்து சிவன்கண் நாட் போட்டிருக்கிறோம், அதனால இது வந்து நார்மல் நாட் போடலாங்க. வந்து நார்மல் நாட் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து சிவன்கண் நாட் போடணும். இந்த ஒயர் பாருங்கள், இப்படி மடித்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து இப்படி திருப்பிக்கலாங்க. இப்படி திருப்பி இந்த சைடு அந்த மடித்த ஒயர் வர்ற மாதிரி வச்சுட்டு இதை பாருங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கலாம். எஸ் மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ நார்மல் நாட்டு
இப்போ சிவன்கண் நாட்டு ஒயர் பாருங்கள், இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஒயர் எடுத்து இப்படி லெஃப்ட்டை திருப்பி லெஃப்ட் சைடு வரணும். இதையுமே லைட்டாக லெஃப்ட் திருப்பி இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்க, இங்கே ஆரம்பித்து நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்து லைனை பின்னிட்டு வந்தாச்சு. ஒரு லைன் வந்தாச்சு. இது பாருங்க, கடைசி பின்னலுக்கு வந்திருக்கிறோம். நார்மல் நாட்டு. இதுக்கு அடுத்து சிவன்கண் நாட்டு. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா சொருகி விட்டுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஒயரில் வந்து நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாங்க. மேடம் சொருகிட்டு இருந்துருச்சு. அது அப்புறம் சொருகிக்கலாம். இது வந்து நார்மல் நாட் போட்டுக்கலாங்க. இந்த நம்ம சொருகி விட்ட ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கலாங்க. இது ஏன்னா நம்ம இப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது நமக்கு அந்த சிவன்கண் பின்னல் வந்து கரெக்டாக வருங்க. இல்லை நம்ம அந்த ஒயர் ஜாயின் பண்ணால் போட்டோம்னா கொஞ்சம் தப்பாக வரும். அது சிவன்கண் கரெக்டாக கிடைக்காது, கொசன்னு தெரியும். அதுக்காகத்தான் அது வைக்கிறது. இப்போ வந்து நம்ம நார்மல் நாட் போட்டோம். இப்போ சிவன்கண் நாட் போடலாங்க. இல்லைன்னா ஒரு ஒயர் நம்ம உள்ளே விட்டுட்டு போட ஆரம்பிக்கணும். ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா நம்மளுக்கு கூட வந்து சின்னதாகாது. அப்படியே நம்ம போட்ட விட பெருசாக தான் வரும். அதுக்காகத்தான் அந்த ஒயர் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறது. இது பாருங்கள், இப்போ வந்து நார்மல் நாட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வரும். பின்னல் மாறாது. பாரு, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இது வந்து மூளை திரும்புகிற இடம். நம்ம எதுவும் மூளை திருப்புறதில் தனியாக இதுக்கு இது பண்ண வேண்டியது. நம்ம அப்படியே போட்டு வந்தோம்னா அதுவாக இப்படி திரும்பிடுங்க. இதே மாதிரி போடணும். இப்போ சிவன்கண் நாட்டு. இதே மாதிரி 4 பக்கம் இருக்கிற ஒயரையும் நம்ம இதே மாதிரி நம்ம போட்டு வரணும். பாருங்க, இப்போ கரெக்டாக வருது. பாருங்க, சிவன்கண் இப்படி ஒன்று இப்படி ஒன்று வருது. பாருங்க, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நமக்கு மூளை திரும்புறதுனால அது அப்படி தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து இருக்கிற அதனால வந்திருக்கு. நம்ம அதை சேர்த்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஒயர் நம்ம எக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். இந்த ஒயர் கொடுக்காம இருந்தால் ஒன்று இந்த ஒயரு இல்லைன்னா இந்த ஒயர், இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஒயரை வந்து உள்ளே இப்படி சொல்லி மடிச்சு விட்ருவணும். அப்போ தான் நம்மளுக்கு சிவன்கண் கரெக்டாக வரும். அதுக்காகத்தான் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துறது. இந்த பின்னல் கரெக்டாக வரணுங்கிறதுக்காகத்தான் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துறது.
பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு பின்னல் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம கூடையே கரெக்டாகவே வராது, தப்பு தப்பாக தான் வரும். அப்போ நம்ம எல்லாத்தையும் பிரிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்து கவனமாக பார்த்து போடணும். இந்த பின்னல் கொஞ்சம் பழகிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. சின்னதாக ஒரு கூடை போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம சுற்றி இது இந்த ஒயிட்டில் வந்து ஒரு 2 லைன் போட்டுக்கலாங்க, ஒரு 2-3 லைன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அப்புறம் வேறு ஒயர் கலர் கொடுக்கலாம். இதுக்கு வந்து மொத்தம் நான் 4 கலர் வருதுங்க. அதுக்கு இதுக்கு அடுத்தது வந்து இந்த கலர் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன், ஆரஞ்சு கலர். இந்த ஒயிட்டில் 2 லைன் போட்டு முடிச்சுட்டு, நான் ஒயிட்டில் போடும்போது நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கலர் காம்பினேஷன் வரும்போது நல்லா கொஞ்சம் பார்டர் மாதிரி கொடுக்கலாங்க. கீழே ஒரு 3 லைன், மேலே ஒரு 3 லைன் கொடுத்தோம்னா நமக்கு நல்லா பார்டர் மாதிரி வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது கூடையும். ஒயர் திரும்பி திரும்பி போயிடுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்த காரணம் வந்திருக்கு, அதே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள், இதே மாதிரி தான் வந்திருக்கும். 2வது கார்னர். மூணு லைன் போட்டிருக்கிறோம் பாருங்க. இதில் இது வந்து அடிப்பாகத்துக்கு சேர்ந்த லைன். இதுதான் நமக்கு வந்து இதுதான் கணக்கு. 1 2 3 போட்டிருக்கிறோம். இங்கே தெரியுது பாருங்கள், 1 2 3. இப்போ நம்ம இதோட நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது பிளாக் போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால பிளாக் எடுத்து வச்சுருக்கிறேன். பிளாக் கலரில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த ஒயர் இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி கொஞ்சம் விட்டுலாங்க. கொஞ்சம் விட்டுட்டு இது நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை கலர் மட்டும் கொஞ்சம் லேசாக இருக்குது, அது கரெக்டாக திரும்பி திரும்பி கரெக்டாக போயிடும். நம்ம இந்த ஒரு பின்னலையும் போட்டுட்டு நம்ம அந்த ஒயரை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெள்ளை கலர் ஒயர் கட் பண்ணிக்கலாம்.
நம்ம இதை வந்து உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டுட்டோம்னா அப்படியே அது மறைஞ்சிடும். அது நார்மல் பின்னல்னா நம்மளுக்கு தெரியாது, இதில் கொஞ்சம் தெரியுது. இதே மாதிரி நம்ம போட்டு வரலாம். பின்னி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். கருப்பு கலர் ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் வந்து 2-3 லைன் வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து கருப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு லைன் வந்து வெள்ளையில் ஜாயின் பண்ணிவிட்டு கருப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இனி இப்படியே நம்ம பின்னி முடிச்சிட வேண்டியது தாங்க. போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இது வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்தாச்சு. அதில் வந்து இது போட்டுட்டு இது பாருங்க, ஒயிட்டில் ஒரு லைனு, பிளாக்கில் ஒரு லைன் போட்டு மறுபடியும் ஒயிட்டில் 2 லைன், இப்போ பிளாக்கில் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். இனி முடிச்சிடலாங்க. முடிச்சுட்டு நம்ம சொருகி முடிச்சிடலாம். சொருகிட்டு கைப்பிடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கூடை முடிச்சாச்சு. சொருகி முடித்து கைப்பிடியும் போட்டு பாருங்கள். நல்லா பெரிய கூடைங்க, நிறைய ஜாமான் பிடிக்கும். இதை அளந்து பார்த்துடலாங்க எவ்வளோ இருக்குங்க. பாருங்க, 11.5 இன்ச்சு வருது. ஹைட்டு வந்து 11.5 இன்ச்சு வருது. அடிப்பாக அகலம் வந்து எவ்வளோ வருது? 6 இன்ச்சு வருதுங்க அடிப்பாக அகலம். இந்த அளவு வந்து 12, 3, 15 இன்ச்சு வருதுங்க. நல்ல பெரிய கூடைங்க. நீங்களும் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் கேளுங்க. ஏன்னா அடிப்பாக நான் வந்து போட்டு முடிச்சுட்டு தான் இந்த கூடை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அடிக்கணக்கு சொல்லியிருக்கிறேங்க. இதுக்கு எவ்வளோ அடி கட் பண்ணணுன்னு, எவ்வளோ பின்னல் போடணும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் எவ்வளோ நல்லா சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.